மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா பலனும் லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம், ராசிக்கும் எடுத்துக்கலாம். எப்போதுமே பலன் பார்க்கும்போது லக்னத்துக்கும் பார்க்கணும், ராசிக்கும் பார்க்கணும். இப்போ மிதுன ராசி இல்லை மிதுன லக்ன நேயர்கள் இல்லை யாரா இருந்தாலும் மிதுனத்தில் வரக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சு திறமை. ஒரு 20,000 பேர் இருந்தால் கூட இவங்க நிற்கிறது கரெக்டாக தெரியும். ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு காமிக் லவ் சென்ஸ் அதிகமாக இருக்கும். அது மிதுனத்துக்கும் சரி கன்னிக்கும் சரி, ரெண்டுமே புதனோட வீடு. லவ் சென்ஸ் அதிகமாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு எந்தவித பயமும் தேவையில்லைங்கிறது தான் நம்ம இங்கே ஆணித்தரமாக சொல்லணும். ஏன்னா மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துல தனாதிபதியான தனக்காரகனான குரு பகவானே 2ஆம் இடத்துக்கு 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தையே பார்க்க போறார், 6ஆம் இடத்தையும் பார்க்க போறார், விருச்சிகத்தையும் பார்க்க போறார். அதே சமயத்தில் அவர் உக்காந்துட்டு இருக்க இடம் உச்ச வீடான கடக வீடு. ஸோ அவங்களுக்கு பணம் ரீதியான எந்த விஷயமும் இருக்காது, பணம் ரீதியான எந்த குழப்பமும் இருக்காது. ஏன்னா அவங்க தனக்காரகன் ஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கின்றனால குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷம் கிட்டும். இப்பதான் அவங்களுக்கு அஷ்டமத்து சனி ஒரு 3-4 வருஷம் முன்னாடி முடிஞ்சது. அந்த பிரச்சனையில இருந்தா வெளியில வந்தாச்சு, அவங்க நிம்மதியா இருக்காங்க. அதனால எந்த குழப்பத்துக்கும் பயப்படுறதுக்கும் தேவையில்லை. இவங்க எப்படி நான் குரு பகவான் எப்படி நான் லட்சுமியை ரிஷபராசிக்கு சொன்னனோ அதே மாதிரி மிதுன ராசிக்கு லட்சுமியை வேண்டும் போது, அதாவது ரிஷபராசிக்கு பெருமாளை சொன்னேன், வேண்டினா லட்சுமி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். மிதுன ராசி புதனோட வீடு பெருமாள் அம்சம். அப்போ லட்சுமியை வேண்டும் போது இவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாரு. லட்சுமியோட ஏன்னா எப்போதுமே நம்ம யார் மூலியமா நம்ம வருதுங்கிறத விட அவங்க யாரை சார்ந்து இருக்காங்கிறத ஒரு பிடிப்பு பிடிச்சிட்டாலே அவங்களுக்கு எல்லா வளமும் கிட்டும்ங்கிறது ஒரு சின்ன ஒரு சூட்சம விதி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இவங்க பெருமாளை வேண்டுறதுக்கு பதிலாக லட்சுமியை வேண்டினாங்கன்னா அவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாங்கங்கிறோட சொல்லி மிதுன ராசி நேயர்களோட ராசி பலனை முடிச்சுக்கிறேன்.